ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா வந்து நம்ம ஷெரீனோட ஃபோனை பார்க்குறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு தெரியும் ஷெரீனோட ஃபோன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது போக வந்து ஷெரீன் வேலை செய்கிறப்போ அந்த ஃபோனை வந்து பார்த்துருப்பாப்புல. அதை வச்சு தான் இவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. இப்போ ஹீரோயின் நம்பர்லேருந்து கால் வரது வேற பார்த்துட்டு டக்குன்னு இவர் அட்டன் பண்ணிடுறாரு. ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சடனாக ஃபோனை கட் பண்ண ஹீரோயின் உடைய வாய்ஸ் கேட்டு இவர் ஷாக் ஆகிறாரு. இப்படி இருக்கிறப்போ ஹீரோயின் ஒரு பக்கம் அக்கா எதுக்கு நம்ம ஃபோனை கட் பண்ணுனா அப்படின்ற மாதிரி இவ ஒரு பக்கம் கன்ஃபியூஸில் இருக்கா. இந்த பக்கம் இந்த பைத்தியக்காரி வேற அவன் எப்போ வருவான்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் ஃபோட்டோ வச்சு ரசிச்சிட்டு இருக்கான். அவளை நினச்சி ஏங்கிட்டு இருக்க. சடனாக ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அப்பா தான் வந்திருக்காரு. மிட் நைட்டில் நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருக்காரு. அப்புறம் எப்படி நம்ம ஹீரோ கோவப்படாமல் இருப்பான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் போகிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு மண்டையே வெடிக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த டைமில் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறான். கதவை தட்டலாமா, கார்னிங் பெல் அடிக்கலாமான்னு செம்மையாக காண்டாக. இப்போ ஹீரோயின் பல கேள்விகளை சொல்லிட்டு இருக்கா. அக்கா ஃபோன் அட்டன் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு போய் ஒரு காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வாமான்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாப்புல. அப்போ தான் காட்டுறாங்க இவர் வந்துட்டு அந்த அந்த ஃபோனை வந்து பார்த்துட்டு எடுத்த இடத்துல வச்சுருப்பாப்புல. டக்குன்னு வந்து அந்த லேடி வேற வந்திருப்பா. இப்படி வந்து அவளை சமாளிச்சுட்டு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு போனால் போதுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஹீரோயின்ட்ட விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரி உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ ஹீரோயின் சொல்கிறா அக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல உங்கள் அக்கா ரொம்ப போல்டானவ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவள் வந்து கிடச்சிருவா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சமாதானப்படுத்த ஹீரோயின் இல்லை இல்லை எங்கள் அக்காவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோ தப்பான்னு நினச்சிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறான். இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆறா. ஏன்னா வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தப்பாயிடும் இல்லையா, ரெண்டு பேரும் பக்கத்தில் தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் வந்து அப்பா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அப்பாவை கொஞ்சம் அனுப்பி வச்சிடுறா. நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக திட்டுறா பால்கானிலேருந்து. உனக்கு அறிவே இல்லைடா, உன்னால் தானே எனக்கு பல பிரச்சனை, என்னை உயிரை வாங்குறதுக்குன்னு நீ வந்து சேர்ந்துருக்க பாரு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போக்க இந்த பக்கம் வெளியே வாடின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டு இந்த மாதிரி என்னடி பண்ணுற எங்கள் அப்பா கூட அப்படின்ற மாதிரி கேட்க ஒழுங்கு மரியாதையாக போயிடு, இல்லை உன் பெரியாத்தாக்காரிக்கிட்ட சொல்லி உன்னை வத்த வச்சு விட்ருவேன், அவளுக்கு தான் நீ என் கூட இருக்கிறது பிடிக்காதே, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் வேணா சொல்லவான்ற மாதிரி ஹீரோயின் பிளாக்மெயில் பண்ண ஹீரோவுக்கு வேறு வழியே இல்லாமல் அவனோட வீட்டுக்கு போக அந்த சாக்கில் வந்து ஹீரோவுடைய அப்பாவை வந்து நல்லாவே சென்ட் ஆஃப் பண்ணி வச்சிடுறா. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த நேரத்தில் இன்னொரு ஆள் வராங்க. யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வரான். இவன் ஒரு பக்கம் உசுரா வாங்கிட்டு இருக்கான். எனக்குனே வருவீங்களாடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சத்தம் போடுறா, போடான்னு சொல்லிட்டு இப்படியே வந்து வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் போகிறாங்க. இதை நம்ம ஹீரோ வந்து லென்ஸ் வழியாக பார்த்துட்டு இன்னும் வெறியாகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரனை திட்டுறா, உனக்கு அறிவே இல்லைடா, குடிச்சிட்டு என்னமோ என் வீட்டுக்கு வர, நான் என்ன உன்னை கேர்ள் ஃப்ரெண்டா உனக்கு நான் கழுவி போடுறதுக்கு, ஒழுங்கு முறையதை வீட்டை விட்டு போடான்னு சொல்ல எனக்கு ஒரு நாளடி அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு கதவை தட்டுறான். நம்ம ஹீரோயின் கதவை திறந்தா நம்ம ஹீரோ தான் செம்ம வெறியில் வந்திருக்கான். இருக்கிற கோவத்தில் ஹீரோயினை பயங்கரமாக திட்டுறான். என்னடி பண்ணிட்டு இருக்க, எங்கள் அப்பா இப்போ தானடி வந்துட்டு போனாரு, அதுக்குள்ளே இன்னொருத்தன் எப்படிடி வீட்டில் இப்படி உனக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அறிவு கட்டவில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னையெல்லாம் எனக்கு பிடிக்காது, வயசான ஆளை தான் எனக்கு பிடிக்கும் இவ சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ண இது ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க ஹீரோயின் சொல்கிறா உன்னோட கிஸ்ஸே எனக்கு பிடிக்கல, நீ எவ்வளோ தடவை கிஸ் பண்ணாலும் என்ன உனக்கு பிடிக்காது, எனக்கு வயசானவங்களை தான் பிடிக்குன்ற மாதிரி சொல்ல இப்படியே நம்ம ஹீரோயினோட கையெல்லாம் நடுங்குது. இதை பார்த்த ஹீரோ பொய் சொல்லாத, உனக்கு டயர்டே ஆகாதா, எத்தனை பசங்களோட தான் சுற்றுவேன்னு சொல்ல ஹீரோயின் கோவப்பட்டு கன்னத்திலே வைக்கிறா. இதெல்லாம் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்க ஒழுங்கு மரியாதை வெளியே போடான்னு சொல்ல நம்ம ஹீரோ தப்பாக பேசிடுறான். அதனால் போடா என் கண்ணு முன்னாடி கூட நிற்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வைக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேசினதெல்லாம் நினச்சி ரொம்ப அழுகிறா. ஏன்னா வந்து தான் லவ் பண்ணுற பையன் இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோக்கும் ரொம்பவே அப்செட்டாக இருக்குது. இதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோயின் காலையில் ரொம்ப வெறித்தனமாக ஜாகிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதான் அவன் அப்படி வெறித்தனமாக ஜாகிங் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்ல இவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். ரெண்டு பேரும் லிப் டு லிப் கிஸ்லாம் பண்ணிட்டாங்க, அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஃப்ரெண்டு பிடிச்சி தொந்தரவாது பண்ணிகிட்டு இருக்கா. அவனுக்கு என்னடி ஓடுது, இன்னமும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் தான் இருக்கான் போல இருக்கு அப்படி இப்படின்னு கேட்க உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, நான் ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ் ஆயிடுறா. இப்படியே காலையில் கிளப்பில் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுடைய அப்பாவை தான் பார்க்க போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நான் ஒரு இன்டர்ன் உன் கூட தான் வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி ஹீரோயின் காரில் ஏறி உட்கார போடா நீ ஒன்று விரட்டினாலும் போவே மாட்டேக்கிறான். இப்படியே பண்ணனா ஹக் பண்ணிவிடுவேன் எல்லோரும் முன்னாடின்னு சொல்லி பயன்படுத்த சண்டால பாவி இருந்துட்டு போடா, உனக்கு தான் கார் இருக்குல்ல அதில் வந்து தொலை வேண்டி தானே அப்படின்ற மாதிரி வித்துக்கிட்ட. இப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கேயும் வந்துட்டு நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்லை, ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டே சுற்றிட்டு கிடக்கான். இவனும் எஸ்ஆலான்னு பார்த்தா முடியவே இல்லை. அந்த இடத்துல வந்து இங்கே பெரியம்மா காரியம் வந்திருக்கா. ஹீரோயின் நிற்கிறத பார்த்து
ஹீரோவுடைய அப்பாவுக்கு தான் ரொம்ப பதட்டமாக இருக்குது, ஏன்னா கொலகாரியாக இருக்காளேன்னு சொல்லிட்டு. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் ஏதோ ஃபேமிலியாக பேசுகிறீங்க, அதனால் நான் கிளம்புறேன்னு சொல்ல, ஹீரோ இங்கேயே பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உயிரை வாங்குறான். ஹீரோவுடைய அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு என்னம்மா சொல்லுமான்ற மாதிரி சொல்ல, எங்கள் அக்கா வந்து யாரோ வந்து கடத்தி வச்சுருக்காங்க, அதனால நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன பயப்படுறாரு, இந்த விஷயம் வெளியே வந்துட்டா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சால்வ் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறாரு போல இருக்குது. அப்படியே ஹீரோ வந்து அங்கே நிற்க முடியாமல் அப்படியே துடிச்சு போகிறான். 2 பேரும் என்ன தான் செய்கிறாங்கன்னு நினச்சி இவன் தப்பாகவே இப்போ பாரு நினச்சிட்டு நம்ம ஹீரோயினை தேடி வாரான். ஹீரோயினுக்கு கரெக்டாக அந்த சமயம் வந்து சாய் கிட்டேருந்து வர கால் வருது. சொல்லுங்கள் சாய், என் நம்பர் உங்களுக்கு யாருக்கு கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேச, சாயின்னொடனே நம்ம ஹீரோக்கு செம்மையாக கோவம் வருது ஹீரோயின் மேலே. இந்த சாய் பையன் வேற ஒன்று மீட் பண்ணலாமான்னு கேட்டுட்ருக்கேன். இவன் கோவப்பட்டு ஃபோனை தூக்கி போட்டு உடைக்க, இந்த சாய்க்கு ரொம்ப கோவம் வருது. எப்படி வந்து அவள் என் ஃபோன் காலை கட் பண்ண போச்சு, அவங்க அக்கா மாதிரியே ரொம்ப திமிரு பிடிச்சத்தனமாக இருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பெரியம்மாக்கார் தான் ஹீரோயினோட நம்பரை சாய் கிட்ட கொடுத்து எப்படியாவது ஹீரோயினை காலி பண்ணிடணும்னு சொல்லி நினைக்கிறான். இப்படியே வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு ஓவராக பண்ணுறடி, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு செம்ம காண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப பைசாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவன். நான் உனக்கு கிஸ் பண்ணிடுவேன் இவன் பயம்படுத்த, பெரியம்மாக்கார் என்னடா மையனே சீக்கிரம் வாடா வெளியேன்னு சொல்ல, தயவு செய்து கத்தாதுன்னு சொல்ல, இவ கத்துவேன்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண, இது மாதிரி கத்திட்டே இருந்தால் நான் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. அதனால இவ வாயை முடிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ போகிறப்போ நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு வரா. இவனோட பெரிய ரோதனையாக போச்சு அப்படின்ற மாதிரி நினைக்க, இந்த சாய் வேற ஒரு பக்கம் வந்துட்டு கிளப்பில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்காம போக மாட்டேன், அவளை உடனே வர சொல்லுங்கன்ற மாதிரி இவன் சொல்ல, இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அவள் மற்றவங்களுடைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதனால வந்தோடனேலாம் உங்ககிட்டலாம் வர முடியாது, அவ்வளோ அர்ஜென்ட்னா நீங்கள் கிளம்பி வேறு பார்க்கு போங்க அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி ஹீரோ பேச, அந்த சாய்க்கு ரொம்ப கோவம் வருது. நான் எவ்வளோ லேட்டானாலும் ஹீரோயினை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்ல, இந்த பக்கம் எதுவுமே தெரியாத ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து வா வீட்டுக்கு போகலான்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இந்த பேபி வந்துட்டு சாய் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் சாயை பார்க்க பொண்ணுன்னு துடிச்சிட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பேச்சு கேட்காமே ஹீரோயினை தூக்கிட்டு போக, டக்குன்னு ஹீரோவோடைய அப்பா வந்துட்டு அவளை கீழே விடு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, அப்போ தான் அந்த பேபி சொல்கிறா சாய் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாருன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோடைய அப்பாக்கோ வந்துட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு, அவளுக்கு 1 வாரம் லீவ் தரேன், அவளை இந்த பக்கமே வர விடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் கெஞ்சிரா, பாஸ் ப்ளீஸ் நான் வந்து ஒரு தடவை அவங்ககிட்ட போய் பேசுகிறேன், அப்போ தான் எங்கள் அக்காவுடைய விஷயம் என்னன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது உங்கள் அக்காவோட விஷயத்துக்காக தான் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூண்டோட தூக்கிட்டு போயிடுறான். இந்த பக்கம் சாய் கிட்ட போயிட்டு, ஹீரோயின் இல்லை, அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புங்க, உங்களுக்கு வேணால் வேறு கேர்ள்ஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல, அப்படியா எனக்கு ஹீரோயின் தான் வேண்டும், வேறு யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த சாய் ஒரு மாதிரியே மிரட்டிட்டு போக, செம்ம காண்டில் போயிட்டுருக்கான். அவன் அசிஸ்டண்ட்டை சொல்கிறான், எங்கே இருந்தாலும் அந்த ஹீரோயினை வந்து பியை வந்து தூக்கிட்டு வாங்க, அது போக இந்த பாரை இழுத்து மூடுற வேலையை பாருங்கன்ற மாதிரி இவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க, இந்த பக்கம் ஹீரோ குடஞ்சி கேள்வி கேட்குறான். என்ன ஆச்சு உங்கள் அக்காவுக்கும் இது மாதிரி வந்து சாய்க்கும் என்ன பிரச்சனை சொல்லுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் படுத்து தூங்கிடுறா. நம்ம ஹீரோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஏதோ தூரமாக ஒரு கடற்கரை ஓரமாக கூட்டிகிட்டு வந்துட்டான். நம்ம ஹீரோயின் சத்தம் போடுறா, எதுக்குடா நீ இப்படி பண்ணுறான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடான்ற மாதிரி சொல்ல, சும்மா எப்போ பாரு ஆடிக்கிட்டு இருக்காது, கொஞ்ச நேரம் வா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறான். நீ வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளு, எதுக்காக இந்த சாய்கிட்ட வந்து நீ வந்து வாண்டடாக போய் மாட்டுற அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு தான் வந்து எங்கள் அக்காவை சுத்தமாக பிடிக்காதே, அப்படி இருக்கிறப்போ நான் எப்படிப்பா உனக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பேன், எங்கள் அக்காவை நீ ரொம்ப வெறுக்கிறேன்னு சொல்ல, பரவாயில்லடி நீ எப்போ வேணாலும் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேளு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இவன் போவோன்னு குதிக்கிறதுனால நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயினோட மடியிலே படுக்க, ஹீரோயினுக்கு அப்படியே பழைய காதல் திரும்புது. இப்படியே வந்து காலையில் பெரியம்மாக்காரை தான் காட்டுறாங்க. இவ ஒரு பக்கம் ஹீரோவுடைய அப்பாவை ஹக் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரே கனவாக காட்டு தள்ளுறா. அவரும் வந்து இவளை பார்க்குறதுக்காக வராப்பில் பொக்கே கொண்டுட்டு இப்படி ஒரு பக்கம் காட்ட, இங்கே ஹீரோ வந்து ஹீரோயின் நல்லா பேசினதுனால கொஞ்சம் லைன் விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காலங்கத்தலை காய்கறிலாம் வச்சு வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லி நினச்சியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் இக்னோர் பண்ணிட்டு கிளம்பிடுறா. இந்த பக்கம் அந்த ஹீரோடைய அப்பா இருப்பார் இல்லையா, அந்த பெரியம்மாக்காரி வேலைக்கு போனோடனே வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்க்க போகிறாப்புல. அவர் ரூமில் போய் செக் பண்ணி பார்க்குறாரு வேறு எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு, அங்கே வேறு எதுவுமே இல்லை. அப்படியே அதுக்கு மாறா ஏதோ ஒரு இடத்துல அவரோட ஓவியத்தை பார்க்குறாரு. அவர் ரொம்ப ஷாக் ஆகி போகிறாரு. அங்கே ஒரு லாக்கர் இருக்குது. அந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு கீ இருக்குது. அந்த கீ எடுத்துகிட்டு ஒரு ரூமில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த சைக்கோ ஏதேதோ ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கு.
அது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அது போக ஏதோ ஒரு ட்ராயிங்க வந்து போத்தி வச்சிருக்கா. அத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்கு. அத திருப்பி பார்க்குறாரு. அத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஓவியத்த பார்க்குறாரு. இந்த சீன கட் பண்ணிட்டு இந்த பெரியம்மா வந்து கூப்ட்டுருப்பா. அதனால வந்து ஹீரோடைய அப்பா பேசுற மாரி காட்டுறாங்க. இப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இப்ப அந்த ஃபோட்டோவ திருப்பி பார்த்துருந்தா, நம்ம ஹீரோவுடைய அம்மா இருப்பாங்க இல்லையா? அவங்க மூஞ்ச கிறுக்கி வச்சுட்டு, இந்த இடத்துல நான் தான் இருக்கணுன்ற மாரி இந்த சைக்கோ எழுதி வச்சிருக்கும். அது போக அந்த ட்ராயிங் ஏதோ ஒண்ணு போத்தியிருக்கும் இல்லையா? அந்த ட்ராயிங்ல அவங்க தங்கச்சிக்கு பதிலா இவ இருந்திருப்பா. அப்படியே ஹீரோவுடைய அப்பா பார்த்துட்டு, "இவ சரியான சைக்கோவா இருக்காப்பா" அப்படின்ற மாரி இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரிய வர, இவர் ரொம்ப ஷாக்ல இருக்காரு. இப்ப ஹீரோயின தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு, இவங்கலாம் வந்து இந்த சாய கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் போறாப்ல. இப்படியே வந்து இந்த எபிசோட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து சாய பத்தின விஷயம் எதுவும் வெளியே வருதா? இல்ல ஹீரோவுடைய அப்பாவும் நல்லவரா? கெட்டவரா? அப்படின்றத நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். கன்டினியூவா பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கொஞ்சம் ஹைப் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும்.